ராசியில சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அவர் 7.5 சனியா துவங்கினதுலேருந்தே பிரச்சனை தாங்க. ஆள் குறைப்பு பண்ணணும்னு நினைச்சிட்டாங்க. அதுல அதிக சிக்கி தவிக்கக்கூடிய ராசியில ஒரு ராசி மீன ராசி. 8ஆம் இடத்துல போய் இந்த சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிற போது திருமண வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு. இந்த சூழ்நிலையில ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க உற்சாரா இருக்கணுமா இல்லையா? பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவும் இந்த 2 மாதத்தில் எடுக்க வேண்டாம். மீன ராசிக்காரங்களுக்கு ராசியில சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். நல்லா அவர் மாட்டு சாவகாசமா சம்மணம் போட்டு சனி பகவான் உட்கார்ந்துட்டார். ராசியில உட்கார்ந்து இருக்கிறால அடுத்த 2 ஆண்டுகள் நம்ம ராசியில தான் இருக்க போறார். அவர் 7.5 சனியா துவங்கினதுல இருந்தே பிரச்சனை தாங்க. நம்ம எந்த நிறுவனத்துல வேலை பார்க்கிறோமோ அவங்க ஆள் குறைப்பு பண்ணணும்னு நினைச்சிட்டாங்க. இவ்வளவு பேர் எதுக்குங்கன்னு பாக்குறாங்க. அதுவும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு அதுல அதிக சிக்கி தவிக்கக்கூடிய ராசியில ஒரு ராசி மீன ராசி. இருக்கிறவங்களெல்லாம் வேலையை விட்டு அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா அதுல மிக முக்கியமாக மீன ராசி பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. பல பேர் வேலை இழப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனாலும் மனசு தளர்ந்து போயிட்டாங்கன்னு கிடையாது. ஏன்னா குரு உங்களை பார்க்கிறாருங்க. நீங்க ஒரு நல்ல நட்பை தேடி வச்சிருக்கிறீங்க. நல்ல கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு. அவங்க உங்களை காப்பாத்துவாங்க. உங்க பிள்ளைங்க உங்களை காப்பாத்துவாங்க. ஒரு ஏஜ் ஆயிருச்சு, போதுங்க வேலை. போதும் வேலை வீட்டில் இருந்துக்கிடுப்பா. நீ உன்னுடைய இவ்வளவு நாள் நீ உழைச்சது போதும்பான்னு பையன் சொல்லுவார்ல இப்ப உங்களுக்கு. தோள் கொடுக்க உங்க பிள்ளைங்க வந்துருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பல குடும்பங்கள்ல இருக்கும். நல்ல நண்பர்கள் இப்ப உதவுவாங்க. ஒரு வேலை போயிருச்சுன்னா அடுத்த கம்பெனியில் நீங்க வேலைக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா அங்க இருக்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர் இப்ப உதவி செய்வார். நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். ஆனா எங்க கவனமா இருக்க வேண்டியிருக்கு? குடும்ப வாழ்க்கையில கவனமா இருக்கணும். 8ல உட்கார்ந்தாரு சுக்கிரன். களத்திர ஸ்தானாதிபதி 8ல உட்கார்ந்தார். ரொம்ப நல்ல கேரக்டரோட இருக்கணும். 8ஆம் இடத்துல போய் இந்த சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிற போது திருமண வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்குது. திருமணத்துக்கு வரன் தேடுறீங்களா? வரன் தேடுவதிலேயே சிக்கல் இருக்கு. சரியான வரன் கிடைக்கல. இப்ப திருமண பரிவர்த்தனைகள் விழாக்கள் நடத்துறாங்க. நிறைய பேர் கூடுறாங்க. நிறைய பேர் கூடுறாங்கன்னா பையனை பெற்றவங்க கூட்டம் தான் அதிகமா இருக்கு. பொம்பளை பிள்ளைகளை பெற்றவங்க ஒரு சிலர் தான் வராங்க பரிவர்த்தனை விஷயங்களுக்கு. திருமணத்துக்கு பெண் கிடைக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு. இந்த சூழ்நிலையில ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க உற்சாரா இருக்கணுமா இல்லையா? மனைவியை முறைச்சுக்கிடலாமா இந்த காலகட்டத்தில்? பெண்கள் கை ஓங்கின காலம். அப்படிப்பட்ட நேரத்தில் 8ல சுக்கிரன் இருக்கிற போது கணவன் மனைவி உறவுல அங்கங்க ஒரு சிக்கல் வருது. ரொம்ப பொறுமையா போய்க்கிடணும். ஏன்னா நிறைய பேர் மீனராசிக்காரங்க விவாகரத்து சம்பந்தமா இப்போ டிஸ்கஷனுக்கு வராங்க. நம்மள்ட்ட ஜோதிட ஆலோசனை கேட்டுக்கிட்டு வராங்க. அப்ப கணவன் மனைவி உறவுல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது முக்கியம். நிறைய பேர் கேட்கறது பூர்வீக சொத்து சேருமா சார்? சொத்து சம்பந்தமா எனக்கு பிரச்சனை இருக்கு. என் உடன் பிறந்தவனே ஏமாத்துறான், பங்காளி ஏமாத்துறான். பூர்வீக சொத்து வருமானம் நல்ல முறையில் பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து சேரும். அந்த யோகம் இருக்கு. அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைக்கும். ஒரு உயர் பதவி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த உயர் பதவியில் ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காரு. அந்த பதவி நீங்க தகுதியானவர். ஆனா உங்களுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா இப்போ உங்களுக்கு அந்த உயர் பதவி கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. இன்னொரு புறம் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவும் இந்த 2 மாதத்தில் எடுக்க வேண்டாம். ரொம்ப நிதானமா யோசிங்க. ஏற்கனவே நம்ம பிசினஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ஏன் இருக்கு? எங்க தவற விட்டோம்? சக போட்டியாளர்கள் ஜெயிக்கிறாங்களே, அவங்க எப்படி ஜெயிச்சாங்க? நாம எப்படி தோத்தோம்? இதையெல்லாம் உட்கார்ந்து யோசிக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். புதன் 8ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்க பிசினஸ்ல போய் அளவுக்கு அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அளவா இருங்க. யோசித்து திட்டமிட்டு செயல்படுங்க. தாயுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிடுங்க. சிலர் குடியிருக்கக்கூடிய வீட்டுல சில ரிப்பேர் ஒர்க் இப்ப வந்துகிட்டே இருக்கும். இன்னும் சிலர் புதிய வீடு வாங்கலாம், ஒரு பிளாட் வாங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. லீகல் ஒப்பீனியன் வாங்காம இறங்காதீங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு கிரகங்கள் வீடு வாங்குறதுக்கு இப்ப சப்போர்ட்டா இருக்காங்கிறதையும் செக் பண்ணுங்க. புதன் 8ல உட்கார்ந்து இருக்கிற போது டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்ளம் பலருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
12ல் ராகு வேற உட்கார்ந்திருக்காரு, கவனமா தான் இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பலர் இந்திய திருநாடு திரும்புவதற்கு இப்பொழுது முயற்சி பண்ணுவீங்க. சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகளும் கைகூடும். இந்த 2 பக்கமும் இருக்கு. அப்ப இந்த காலகட்டம் என்பது நம்மளுடைய ஹெல்த்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். லக்னத்துல சனி உட்கார்ந்துட்டாரு, ராசியில சனி இருக்காரு. நம்மளுடைய ஹெல்த்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிடணும். ஒரு சிலருக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும். புதிய வேலை தேடக்கூடியவர்கள் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எல்லாம் இருக்குங்க. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்புல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 10th +1 +2 படிக்கிறீங்களா, அதிக நேரம் படிப்பதற்கு செலவிடுங்கள். உங்கள் ஆசிரியர்களுடைய சப்போர்ட் எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு அது பெரிய பக்கபலமா இருக்கும். குடும்பத்து பெரியவர்கள் வெல் விஷர்ஸ் சொல்லக்கூடிய அட்வைஸை காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் வரும். ஸோ மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, திருக்கோயில்களுக்கு பூக்கள் கொண்டு போய் கொடுங்கள். வாழைப்பழங்கள் தானம் செய்யுங்கள். திருக்கோயில்களுக்கு நல்ல வாழைத்தார் வாங்கி கொடுங்க. தாயுமான சுவாமிக்கு, தாயுமானவருக்கு வாழைத்தார் வாங்கி கொடுங்கள். கோயில்களுக்கு நல்ல மலர்களை பறித்து கொடுங்கள். மரங்களுக்கு நீர் ஊற்றுங்கள். இது எல்லாமே மீனராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை உருவாக்கி தரும். 2025ஆம் ஆண்டு நடந்துட்டு இருக்கு. 2026 ஆரம்பிக்க போறது. அப்போ 2025 உடைய நிறைவு மாதங்கள் எப்படி இருக்க போகுது? 2025ல நம்ம ராசிக்கு நம்ம நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதுல சந்தேகம் இல்லை. நிறைய மாற்றங்கள், நிறைய ஏற்றங்கள், நிறைய சோதனைகள் மீண்டு வந்திருக்கோம். வராம இருக்கும் இன்னும். அப்ப 2026 நல்லா அமைஞ்சா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். திடீர்னு 2026ல மாற்றம் வந்துருமா அப்படின்னா, 2025ஆம் ஆண்டுடைய இறுதி மாதங்கள்ல, இறுதி நேரத்துல நமக்கு எப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமையும்? ஒரு 2026ல நம்ம ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகணும்னா, அதுக்கு முன்னால தேவையான விஷயங்கள் என்ன நம்ம பண்ணணும்? நம்ம ராசிக்கு நம்ம நிலைமை இப்போ எப்படி இருக்கு, நம்ம என்ன பண்ணினா நல்லா முன்னேற முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில. இதுக்கு முக்கியமா நம்ம பார்த்துக்க வேண்டியது கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமா சொல்ல வேண்டியது, குரு உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். குரு பகவான் கடகத்துல உட்கார்ந்துருக்காரு. எப்பெல்லாம் உலகத்துல இந்த குரு பகவானுடைய பயிற்சி கடகத்தை நோக்கி அமைகிறதோ, அப்ப தங்கத்தின் விலை அதிகரிக்கும். மிக முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். தங்கத்தின் விலை அதிகரிக்கும். அப்ப நிறைய நம்ம தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தங்கத்தின் விலையில ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்கும். ரொம்ப குறையும் கூடும், மாறி மாறி இருக்கும். பெரும்பாலான நேரங்கள் தங்கத்தின் விலை நீங்க வாங்கணுங்கிற ஆசையை தூண்டும். ஏன்னா ரேட் குறையுது இந்த காலகட்டத்துல. 2026ல திருப்பி ரேட் ஏறும். அப்ப நம்ம என்ன பிளான் பண்ணிக்கலாம்? தங்கம் வாங்கி வைப்பது இந்த 2 மாதங்கள்ல நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இயற்கை சூழ்நிலைகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாதமும் நல்ல மழை இருக்கும். டிசம்பர் மாதமும் கடுமையான மழை, இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் முக்கியமா பார்க்கணும். இப்போ இந்த வருஷத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம பேசும்போது என்ன சொல்லியிருந்தோம்? நிறைய இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸு, இயற்கை சீற்றங்களை பற்றி பேசியிருந்தோம். நிறைய விமான விபத்துக்கள் எல்லாம் ஏர் இந்தியா விமான விபத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ பொதுமக்களுக்கு கொஞ்சம் அதுல உள்ள பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். நவம்பர்ல சில நாள் மழை இருக்கு, டிசம்பர்ல கடும் மழை இருக்கு, சென்னை நகருக்கு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உண்மை. இப்படி இருக்க போகுது ஒரு புறம். இன்னொரு பக்கம் நம்முடைய அரசியல் விஷயங்கள் எப்படி இருக்க போகிறது, நாட்டுடைய சூழ்நிலை எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, நீங்க நம்முடைய அரசியலில் பெரும் திருப்பு முனைகளை சந்திக்க போகிறீர்கள். டிசம்பர் ஜனவரி மாதங்கள்ல அரசியல்ல கூட்டணியில கடும் மாற்றங்கள் ஏற்பட போகுது. நீங்க நம்ப முடியாத மாற்றங்கள் ஏற்படும். அதாவது ஒரு நடிகர் ஒருத்தர் ஒரு அரசியல் கட்சி துவங்க போகிறார். ஏற்கனவே ஒரு நடிகர் இருக்கார் அரசியல் கட்சியில, நான் அதை சொல்லல. இன்னொரு நடிகர் அரசியல் கட்சி துவங்க போகிறார். அதே மாதிரி நம்ம கூட்டணியின் எதை வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதுல பிரிவு வரப்போகுது. ஒரு கட்சி கூட 2ஆக உடையலாம். ஒரு கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் விலகி இன்னொரு கூட்டணியை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் நீங்க பார்க்க போறீங்க. கூட்டணிகள் இப்ப எப்படி இருக்கோ இதிலிருந்து சில மாற்றங்களை நீங்கள் இந்த காலகட்டத்துல பார்க்க போறீங்க. இது இந்த 2025 உடைய எண்ட்ல இப்படி நடக்குது. 2026 உடைய பிகினிங்க்கு, ஆரம்ப காலகட்டத்திற்கு இது ஒரு
முன்னோட்டமாக அமையும். அப்போ அரசியல் வானிலை பரபரப்புக்கு பஞ்சமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க போகுது. அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் விஷயத்துல இந்தியாவுல ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்துல இருக்கும். சுக்கிர பகவானுடைய அமைப்பை பார்க்கிற போது பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகம் இருக்கக்கூடிய மாதங்கள் இந்த 2 மாதங்கள் பெண்களுக்கான பாதுகாப்பை அதிகப்படுத்தணும். பெண்கள் தங்களுக்காக குரல் கொடுப்பார்கள். பெண் அமைப்புகள் குரல் கொடுக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் உண்டு. ஸோ நெறைய விஷயம் நம்ம ராசிக்கு என்னென்ன இருக்குன்னு நம்ம தனித்தனியாவே எடுத்து பார்க்க போறோம். இந்த இறுதி மாதங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம ராசிக்கு நமக்கு என்ன பலன் நடக்கும்? இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள். நம்ம ராசிக்கு உள்ள கோச்சார பலன்களை பார்த்துக்கிட்டு அப்படியே நம்முடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுல என்ன தசாபுத்தி அந்தரம் சூட்சமம் 2யும் இணைச்சு பார்க்கும்போது நம்முடைய முழுமையான பலன்கள் நமக்கு தெரியும். சனி பகவான் வக்கரமா இருந்து வக்கர நிவர்த்தி பெறுகிறார். நிறைய பேருக்கு வேலையில் இருந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சால்வ் ஆகவும் போகுது. அதையும் நம்ம பார்க்க போறோம்.